இறைவார்த்தை வழிபாட்டிற்கு கடந்து செல்வோம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்கள் இரவு நேரங்களில் கண்விழித்து கடவுள் தங்களுக்கு செய்த மாபெரும் செயல்களை விவிலியத்தில் வாசித்து திருப்பாடல்களை பாடி ஜெபித்தார்கள். புதிய இஸ்ரேலாகிய நாமும் இறைவன் இயேசு வழியாக செய்த மீட்பு செயல்களை வாசித்து தியானிப்போம். ஒவ்வொரு வாசகத்திற்கு பிறகும் அதனுடைய திருப்பாடல்கள் பாடப்படும். பிறகு அனைவரும் எழுந்து நிற்க அருள் பணியாளர் அவ்வாசகத்தின் பின்னணியில் ஜெபிப்பார். முதல் வாசகம். ஒன்றுமில்லாமையிலிருந்து உலகை படைத்த இறைவன் படைப்பின் சிகரமாக மனிதனை படைக்கிறார். இவ்வாறு தனது படைப்பு செயல் வழியாக மனிதரோடும் உலகோடும் அன்புறவு கொள்ளும் ஆற்றல் மிகு இறைவனை இந்த வாசகத்தின் வழியாக சென்று சந்திப்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிவடைந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிவடைந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர்ந்த உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டாள். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடி கொடிகளையும் கனித்தரு பல மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையையும் பிறப்பிக்கும் செடிகளையும் கனிதரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின் படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு காலங்கள், நாள்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண் விரிவினில் ஒளி பிளம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளித்தர விண் விரிவினில் ஒளி பிளம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இரு பெரும் ஒளி பிளம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளி பிளம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளி பிளம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளித்தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கு ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார்.
மாலையும் காலையும் நிறைவுற்று 4ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இயற்கையிலுள்ள எல்லாவித பறவைகளையும் அவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள், மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள், மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகியவை அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பெற்று நிறைவெய்தன. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மரியாவே
அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, உம்முடைய செயல்கள் அனைத்தையும் நீர் வியப்பிற்குரிய வகையில் சீர்படுத்துகின்றீர். தொடக்கத்தில் நீர் உலகத்தை படைத்தது மாபெரும் செயலே. இறுதி நாளில் எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானார் என்பது அதைவிட மாபெரும் செயலாக இருக்கிறது. மீட்படைந்த மக்கள் இதை கண்டுணரச் செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ராயேல் மக்களை அற்புதமாக அவருடைய பாதங்கள் நனையாமல் மோசே தலைமையில் அழைத்து வந்ததையும் பார்வோனின் படைகள் நடுக்கடலில் அமிழ்த்திய வரலாற்று நிகழ்ச்சியையும் விவரிக்கின்றது இவ்வாசகம். கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை திருவசனங்கள் 1 முதல் 15, மேலும் அதிகாரம் 15, இறை திருவசனங்கள் 1 முதல். அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறைத்தூதர் அவர்களுக்கு பின்வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன் பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்து தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலைய செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர், இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். அவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வரச் செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார்.
திரும்பி வந்த நீர்த்திரள், தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டிய செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் பின்வருமாறு: அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, நீர் முற்காலத்தில் ஆற்றிய அருஞ்செயல்கள் எங்கள் காலத்திலும் தொடர்வதை உணர்கின்றோம். உமது வல்ல கையின் ஆற்றலால் ஓர் இனத்தாரை பார்வோனின் கொடுமையிலிருந்து விடுவித்தீர். அவ்வாறே பொது பிறப்பளிக்கும் தேரினால் பிற இனத்தவருக்கு மீட்பளித்து வருகின்றீர். எனவே உலக மாந்தர் அனைவரும் உமது அருளினால் அபிரகாமின் மக்களாகி இஸ்ராயல் இனத்தாருக்குரிய மேன்மையின் முழுமையை அடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். சென்ற இடமெல்லாம் கடவுளின் திருப்பெயரை தீட்டுப்படுத்திய இஸ்ராயல் மக்களை அவரே தூய நீரை தெளித்து தூய்மைப்படுத்துவதையும் புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் அருள்வேன் என்றும் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள இதயத்தை பொருத்துவேன் எனும் கடவுளது செயலினை விளக்குகிறது இவ்வாசகம். கவனமுடன் கேட்போம்.
மூன்றாம் வாசகம். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறைத்திரு வசனங்கள் 16 முதல் 17, மேலும் 18 முதல் 28 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் மக்கள் தங்கள் நாட்டில் வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் நடத்தையாலும் செயல்களாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள். எனவே நான் என் சினத்தை அவர்கள் மேல் கொட்டினேன். ஏனெனில் அவர்கள் அந்த நாட்டில் இரத்தம் சிந்தி அதனை தெய்வ சிலைகளால் தீட்டுப்படுத்தினர். நான் அவர்களை வேச்சினத்தாரிடையே சிதறடித்தேன். அவர்கள் நாடெங்கும் சிதறுண்டு போயினர். அவர்களின் நடத்தைக்கு ஏற்பவும் செயல்களுக்கு ஏற்பவும் அவர்களுக்கு தீர்ப்பிட்டேன். வேச்சினத்தாரிடையே அவர்கள் எங்கு சென்றாலும் என் திருப்பெயரை தீட்டுப்படுத்தினர். ஏனெனில் அவர்களை குறித்து இவர்கள் ஆண்டவரின் மக்களாக இருப்பினும் அவரின் நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது. இஸ்ரேல் வீட்டார் சென்ற வேச்சினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன். எனவே இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் வீட்டாரே, நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேச்சினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை முன்னிட்டே இவ்விதம் செயலாற்றுகிறேன். நீங்கள் வேச்சினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேச்சினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகள் இடையே கூட்டிச் சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டுகளையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையால் ஆன இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நாங்கள் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்பொழுது என் மக்களாயிருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இப்போது ஜெபிப்போமாக என்று இதற்குரிய ஜெபத்தை சொல்லி முடித்தவுடனே நாம் உன்னதங்களிலே என்கின்ற கீதம் பாடுவதற்கு நம்மை தயாரிக்கின்றோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை அனைவரும் எழுந்து நின்று கொள்வோம். நல்ல கைகள் தட்டி உற்சாகமாக நாம் உன்னதங்களிலே என்கின்ற கீதம் சரியாக ஏறக்குறைய 12 மணி. ஆகவே இதை கருத்தில் கொண்டுதான் 11 மணிக்கு நாம் நம்முடைய வழிபாடுகள் என்று 11:10க்கு ஆரம்பித்தோம். சரியாக 12 மணியை நெருங்குகிறோம். எனவே நாம் நம்மை தயாரிப்போம். 40 நாட்கள் நாம் காத்திருந்தது இந்த வெள்ளை நிற இரவிற்காகத்தான். இரவென்றால் இருட்டு, பயம். ஆனால் இந்த இரவென்றால் வெளிச்சம், ஆசீர்வாதம், உற்சாகம். ஏனெனில் கிறிஸ்து நமக்காக இதோ உயிர்த்தார் என்பதுதான். மன்றாடுவமாக. இதய அமைதியை இறைவா, பாஸ்கா மறையுண்மை கொண்டாட இரு உடன்படிக்கை நூல்களிலிருந்தும் எங்களுக்கு கற்பிக்கின்றீர். உமது இரக்கத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவியருளும். இவ்வாறு காலத்தில் அருள் கொடைகளை அறிந்து கொள்ளும் நாங்கள் வரவிருக்கும் கொடைகளை உறுதியாய் எதிர்பார்க்க செய்தருள்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். பிரியமானவர்களே, இப்போது பாடல் குழுவினர் நமக்காக உன்னதங்களிலே என்கின்ற கீதத்தை ஆரம்பிப்பார்கள். எனவே எல்லோரும் இணைந்து கைகள் தட்டி உற்சாகமாக இந்த உன்னதங்களிலே என்கின்ற கீதத்தை பாடுகிற பொழுது ஆலய மணி ஒலிக்கப்படுகின்றது. பெரிய வியாழக்கிழமை இரவிலே நிப்பாட்டிய அந்த மணி மீண்டும் இந்நாளில் ஒலிக்கிறது. எனவே நமது வாழ்வும் வெளிச்சம் நிறைந்ததாக, சந்தோஷம் நிறைந்ததாக, உற்சாகம் நிறைந்ததாக இந்த ஆண்டு முழுவதும் தொடர நாம் பாடி ஜெபிப்போம். Amen.
மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, புனிதமிக்க இந்த இரவை ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியால் ஒளிர்வித்தீரே. உமது திரு அவையில் அனைவரும் உம் சொந்த மக்கள் என்னும் மனப்பான்கை தூண்டி எழுப்பி அருளும். அதனால் நாங்கள் உடலிலும் மனதிலும் புத்துயிர் பெற்று உமக்கு தூய்மையான ஊழியம் புரிவோமாக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 3 முதல் 11 வரை. திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்து கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 24வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையிலேயே தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமண பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிலிருந்து கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்த பொழுது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை. அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள். அப்பொழுது திடீரென மின்னலை போன்ற ஒளி வீசும் ஆடை அணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினர். இதனால் அப்பெண்கள் அச்சமுற்று தலை குனிந்து நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அப்பெண்களை நோக்கி, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன்? அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டுள்ளார். கலிலேயாவில் இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னாரே என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தையை நினைவில் கொண்டு கல்லறையை விட்டு திரும்பி போய் இவை அனைத்தையும் 11 மற்ற அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவர்கள் மகதலா மரியா, யோவன்னா, யாக்கோபின் தாய் மரியா என்பவர்களும் அவர்களோடு இருந்து வேறு சில பெண்களும் ஆவர். அவர்கள் நிகழ்ந்தவற்றை திருத்தூதர்களுக்கு கூறினார்கள். அவர்கள் கூற்று வெறும் பிதற்றலாக தோன்றியதால் திருத்தூதர்கள் அவர்களை நம்பவில்லை. ஆனால் பேதுரு எழுந்து கல்லறைக்கு ஓடினார். அங்கு அவர் குனிந்து பார்த்த பொழுது உடலை சுற்றியிருந்த துணிகளை மட்டுமே கண்டார். நிகழ்ந்ததை குறித்து தம்முள் வியப்புற்றவராய் திரும்பிச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் கிறிஸ்து உயிர்த்து விட்டார், அல்லேலூயா என்பதுதான் இந்த இரவிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த உயிர்ப்பு பெருவிழாவை சிறப்பான முறையிலே நாம் ஆரம்பித்தோம். இந்த உயிர்ப்பு பெருவிழாவினுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் நிறைவாக தங்கி இருக்கிறது. அருமையான வாசகங்களோடும் பாடலோடும் இந்த 1 மணி நேரத்தை ஆராதனையின் நேரமாக, உயிர்ப்பின் நேரமாக நாம் மகிழ்ந்து கொண்டாடி இருக்கின்றோம். எனவே மீண்டும் ஒரு முறை கைகள் தட்டி உயிர்ப்பு பெருவிழாவை நாம் சிறப்பான முறையிலே மகிழ்ச்சியாய் தெரிவித்துக் கொள்வோம். பக்கத்தில் இருக்க ஆட்களுக்கும் கை கொடுத்து இப்போமே ஹாப்பி ஈஸ்டர் சொல்லிடலாம். அப்புறம் முடிஞ்ச பிறகு அவர் வாட்டில் அவசரமாக போக வேண்டியது இருக்கும். அதனால் ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டர் கொடுத்துவாங்க. ராத்திரி நேரம் எப்படியா இருந்தாலும் 10 நிமிஷம் 4 வாரத்தை ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கும். நான் பகலிலேயாவது கண்ணை மூடிக்கிட்டே பேசிடுவேன். இப்போ கண்ணை மூடினா நானும் தூங்கிடக்கூடாது, நீங்களும் தூங்கிடக்கூடாது. அதனால் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த உயிர்ப்பின் நேரம், அதாவது இப்போ பெரிய வெள்ளிக்கிழமெல்லாம் பாருங்களேன், மத்தியானம் போல் 3 மணி கொட்ட வெயில். நீங்கள் எங்கேயாவது போய் உட்கார்ந்து கண்ணை அயறலாம் அப்படின்னு நினச்சா கூட அடிக்கிற வெயிலுக்கு வேர்த்து ஊற்றுறதுக்கு தூக்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது. வியாழக்கிழமை பாருங்கள், 7 மணிக்கு ஆரம்பிப்போம், 9:30 10 மணி வரைக்கும் இருந்தாலும் ஆண்டவனேன்னு உட்கார்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நல்ல காரியத்தை, அதுவும் உயிர்ப்பின் காரியத்தை, அது நல்லா உற்சாகமாக தெம்பாக கொண்டாட வேண்டிய ஒரு காரியத்தை இந்த இரவு நேரத்தில் ஏன் திருச்சபை வைத்திருக்கிறது என்றால், அன்பு குழந்தைகளே, இதனுடைய ஆழமான இறையியல் நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான். இதெல்லாம் அடையாளம் 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 என்று மீண்டும் மீண்டும் ஏன் நாம் நமக்கு நினைவுபடுத்துகிறோம் என்றால், அடையாளங்களுக்குள் இருக்கிற அர்த்தங்களை புரிந்து கொண்டவன், பிடித்து கொண்டவன் தான் வாழ்க்கையை அழகுற வாழ முடியும். அடையாளங்களை ஆடம்பரமாய் மட்டும், அடையாளங்களை சும்மா வெறுமனே அடையாளமாய் மட்டும் அறிந்திருக்கிற மனிதன் அதற்குள் இருக்கிற அர்த்தத்தை அறிந்து கொள்ள மாட்டார். அதனால் வாழ்க்கை அழகாய் தெரியாது. எனவே எந்த அடையாளமாக இருந்தாலும் சரி,
அது சமூக ரீதியான அடையாளமாக இருந்தாலும் சரி, தனி மனித வாழ்வின் அடையாளங்களாக இருந்தாலும் சரி, மத ரீதியாக கலாச்சார ரீதியாக ஒரு அடையாளமாக இருந்தாலும் சரி, எல்லா அடையாளங்களுக்குள்ளும் இருக்கின்ற அந்த அர்த்தம் நமக்கு புரிபட வேண்டும். இந்த இரவு நேரம் பாஸ்கா பெருவிழா. பாஸ்கா என்றால் கடந்து போ, கடத்தல் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த கடத்தல் பெருவிழா எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் படைப்பின் தொடக்கத்திலிருந்தே ஆரம்பிக்கின்றது. கடந்து போ. எதை கடந்து போ? இருளை கடந்து போ. எனவே ஆண்டவர் மனிதனை படைப்பதற்கு முன்னால் ஒளி உண்டாகுக என்றார். அதைத்தான் முதல் வாசகத்தில் வாசித்தோம். படைத்து 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 வெறுமையை கடந்து உரிமைக்கு செல்ல வேண்டும், இருளை கடந்து வெளிச்சத்திற்கு செல்ல வேண்டும். இதுதான் முதல் கடத்தல். பிரியமானவர்களே, ரெண்டாவது பாருங்க, அந்த கடத்தல் எப்போ தவறாகுகிறது என்று சொன்னால், முதல் ஆதாம் ஏவாளை விடுங்களேன், ஐயோ பாவம் விவரம் தெரியாத ஆள்க, அவர்களின் பிள்ளைகள் காயின் ஆபேல். இப்போது அங்கே ஒரு சிக்கல் நடக்கிறது. காணிக்கை ஒப்பு கொடுத்தார்கள், அதிலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், இன்னொருவன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேர் தான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினார்கள். ஓடிய ஓட்டப்பந்தயத்தில் ஒருவன் ஜெயித்து விட்டான், ஒருவன் தோத்து விட்டான். அப்படி இருந்தாலும் அவனுக்கு ரெண்டாவது பரிசு கொடுத்துருப்பாங்க தானே, பரிசே இல்லாமல் விடுறதுக்கு இல்லை. இப்போ 10 பேர் ஓடி இருந்தால் கூட சரி போ, ஓடினதே 2 பேர் தான். அவனும் துணிச்சலாக சொல்லலாம், என்ன சொல்லலாம், காயினும் எனக்கும் பரிசு, ரெண்டாவது வந்தவனாவது சொல்லலாம். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு வெறுமை, வெறுப்பு, கசப்பு, தோற்றுவிட்டோம் என்கின்ற ஆத்திரம். பிரியமானவர்களே, இதோ காயினை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், கடந்து வா, விட்டு தொலை, முடிந்தது, அடுத்த முறை உனக்கு நான் பரிசு தருகிறேன், முதல் பரிசு தருகிறேன். எப்பா முடிஞ்சது, அடுத்த முறை உனக்கு தருகிறேன், வா, கடந்து வா. பிரியமானவர்களே, அவன் கடந்து வர மறந்து விட்டான். ஆகவே அவன் மீண்டும் பாவச்சேற்றில் விழுந்து விட்டான். எனவே கடந்து வருதல் என்பது மிக 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 முக்கியம் இந்த இரவு பெருவிழா. எனவேதான் பாஸ்கா என்பது கடத்தல் விழா. இந்த கடத்தல் எப்போது நடந்தது? இரவு நடந்தது. இஸ்ராயல் மக்களுக்கு எப்படி நடந்தது? அவர்கள் அந்த எகிப்து நாட்டிலே இருக்கிற பொழுது வெளியே வர வேண்டும். கடவுள் சொல்லுகிறார், இரவு நேரத்தில் வா. ஐயோ, பகலிலே எங்களுக்கு கண்ணு தெரியாது, ராத்திரி நேரத்தில், அதுவும் எங்கே கடந்து போகணும்? பாலைவனத்தை கடந்து போக வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அது இரவல்ல, அது வெண்ணிற இரவு. கடந்த நாட்களிலே ஒரு ரஷ்யன் கதை ரொம்ப அழகாக இருக்கிறது, யூடியூப்பில் ரொம்ப அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். வெண்ணிற இரவுகள், அந்த வார்த்தையே நல்லா இருக்கு, கவிதையாக இருக்கிறது. அது என்ன வெண்ணிற இரவு இருக்க முடியுமா? இரவென்றாலே இருட்டு, இருட்டென்றாலே கருப்பு, கருப்பென்றாலே அப்படித்தானே நாம் பார்த்து பழகி இருக்கிறோம். ஆனால் ஒரு இரவு வெள்ளையாய் வெளிச்சமாய் இருக்குமா என்றால் இன்றைக்கு இந்த இருக்கலாம், பல பல பலன்னு பளிச்சுன்னு. பிரியமானவர்களே, அதுபோல ஒரு வெண்ணிற இரவு தான் அந்த கடத்தலின் இரவு. நீங்கள் விழித்து கொண்டீர்கள் என்றால், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று ஒரு மனிதன், ஒரு சமூகம் முடிவு செய்து விட்டது என்றால், முடிவு செய்த சமூகத்திற்கு, முடிவு செய்த மனிதனுக்கு கடவுள் உதவி செய்வார். இதைத்தான் அந்த பாஸ்கா விழா சொல்லித் தருகிறது. இரவு நேரம் அவர்கள் வந்து நிற்கிறார்கள். 2வது வாசகம் எனக்கு ரொம்ப பிடித்தமான வாசகம், இன்றைக்கு வாசித்த அந்த விடுதலை பயண புத்தகம். நான் அடிக்கடி கவுன்சிலிங்கில் நிறைய பேருக்கு அதை சொல்லி இருக்கிறேன். எதிரே பார்த்தால் செங்கடல், பின்னாடி பார்த்தால் படை, பெரும்படை. செங்கடலுக்கும் பெரும்படைக்கும் இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். என்னதான் மனுஷன் செய்ய முடியும்? எந்த மனிதனாக இருந்தாலும் அழத்தான் முடியும். இஸ்ராயல் மக்கள் அழுதார்கள். ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், ஏன் அழ வேண்டும்? முன்னோக்கி போக சொல். அது சரி, முன்ன போனால் கடலில் விழுந்து சாவறதுக்கா? எவ்வளவு ரொம்ப ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு சீன் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், டே நான் உன்னை அப்படி விடுவேனா? நீ ஏன் பிள்ளைன்னு தானே உன்னைய கூட்டு வந்தேன், பாதியிலேயே உன்னை கைவிடுவேனா? கடந்து போ, நீ நடந்து போகிற பாதையில் தண்ணீர் இருக்காது. எனவே அந்த வசனம் தான் முக்கியம். செங்கடலின் நடுவே கால் நனையாமல் கடந்து போன இஸ்ராயல் மக்கள், அதை நினைச்ச உடனே ஒரு உற்சாகம். செங்கடலின் நடுவே, கடலின் நடுவே கால் நனையாமல். அதற்கு காரணம் என்ன? அந்த மேகத்தூண் இப்படி நிற்கிறது, இங்கே இஸ்ராயல் மக்களுக்கு வெளிச்சமாக காட்டுகிறது. இதோ இந்த எகிப்திய மக்களுக்கோ இருட்டாக காட்டுகிறது. 2வது படைப்பு, 2வது கடத்தல் எவ்வளவு அழகா இருந்தது பார்த்தீங்களா?
எனவே அடிமைத்தனத்தை விட்டு கடந்து போ. உன்னுடைய எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, எதில் நீ சிக்குண்டு கிடந்தாலும் சரி, எழுந்து போக விரும்பினால் அது கடன் என்கின்ற அடிமைத்தனமோ, குடி என்கின்ற அடிமைத்தனமோ, கோபம் என்கின்ற அடிமைத்தனமோ, கௌரவம் என்கின்ற அடிமைத்தனமோ, அல்லது வேறு ஏதோ ஒன்று கடந்து போக நீங்கள் விரும்பினால் ஆண்டவர் தயார். அது உங்களை சார்ந்தது என்பதுதான் இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, முதல் கடத்தல் இருளில் இருந்து கடத்தல், இரண்டாவது கடத்தல் அடிமைத்தனத்தில் இருந்து கடத்தல். அதே வாசித்தோம். பிறகு நற்செய்தி வாசகத்திற்கு வருகிற பொழுது நல்ல வசனம் மனப்பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள். உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன்? உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன்? உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் எங்கு தேடுகிறீர்கள்? உங்கள் நிம்மதியை நீங்கள் எங்கு தேடுகிறீர்கள்? உங்கள் வெற்றியை நீங்கள் எங்கு தேடுகிறீர்கள்? பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்வின் உயர்வை, உங்களுடைய வாழ்வின் அழகை நீங்கள் எதில் தேடுகிறீர்கள்? கல்லறையில் தேடினால் எப்படி கிடைக்கும்? கல்லறை என்பது என்ன? கடந்து போய் கிடப்பது, அழிந்து போய் கிடப்பது, கசந்து போய் கிடப்பது. இந்த கசப்பை விட்டு தூக்கி வா, வெளியே வா. ஆண்டவர் இயேசு, இந்த 3 பெண்கள் வந்த பெண்கள் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், தொலைச்ச இடத்துல தானே தேடணும். நேற்று இயேசுநாதரை கல்லறையில் தான் கொண்டு வந்து வச்சாங்க, நாங்கள் அப்போ எங்கே தான் தேட முடியும்? கல்லறையில் தானே தேட முடியும். பிரியமானவர்களே, அவர் கடந்து போனதை இவர்கள் அறியவில்லை. அதுதான் பிரச்சனை. நாமும் ஆண்டவரை உண்மையிலேயே நேற்று வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையாய் கண்டோம். உண்மைதான். நம்ம வாழ்க்கையிலையும் சிலுவை பாதை இல்லாமல் யார் வாழ்க்கையும் கிடையாது. எந்த தனி மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த குழுவாக இருந்தாலும் சரி, எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, எந்த உலகத்தின் எந்த நாடாக இருந்தாலும் சரி, ஒரு போரை சந்திக்காமல், ஒரு சிலுவையை சந்திக்காமல், ஒரு பாடுகளை சந்திக்காமல் வாழ்க்கை கிடையாது. அது கடவுளுக்கும் உண்டு. ஆனால் அவர் ஏன் கடவுள் என்றால், அவர் கடந்து போய் விடுகிறவர். ஆகவே கடவுள். கடந்து போகாத மனிதன் பரிதாபத்திற்குரிய மனிதன். கடந்து போகாத மனிதன் கடந்த காலத்தில், இறந்த காலத்தில் இருக்கிற மனிதன். ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இந்த ராத்திரி நீங்கள் பண்ணிட்டு போயிருங்க. வீட்டுக்கு போகும்போது இந்த பூசை ஃபுல்லாக எப்போவாவது ஒரு நேரமாவது கண்ணை மூடி யோசித்து பார்க்கும்போது உங்கள் புத்தியில் கடந்த காலம் நிறைய நிறைஞ்சி நிற்கா, எதிர்காலம் நிறைய நிறைஞ்சி நிற்கா, அல்லது இந்த நிகழ்காலம் நிறைய நிறைஞ்சி நிற்கா அப்படின்னு மட்டும் யோசித்து பாருங்க. 95% மனிதர்கள் கடந்த காலத்தை தான் இங்கே வைத்திருக்கிறார்கள். உங்கள் கணவனோடு நீங்கள் பேசுகிற பொழுதோ, அல்லது உங்கள் மனைவியோடு நீங்கள் பேசுகிற பொழுதோ, அல்லது உங்கள் சகோதரர்களோடு நண்பர்களோடு நீங்கள் பேசுகிற பொழுதோ உங்கள் வார்த்தை வந்து விழுதில்ல. எதை பற்றி விழும்? கடந்த காலத்தை பற்றி 95% விழும். ஒரு 5% எதிர்காலத்தை பற்றி விழும். ஆனால் நிகழ்காலத்தை பற்றி, ரொம்ப சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேனே. இப்போ நாளைக்கு மத்தியானம் மணக்க மட்டன் பிரியாணி ரெடி. ஓகே, ஈஸ்டருக்கு உட்கார்ந்தாச்சு, 4-5 வெரைட்டி சாப்பாடு வச்சாச்சு. சாப்பிட ஆரம்பித்த உடனே முதல் வாய் உள்ளே போயிடும். போன உடனே உங்கள் வீட்டில் நாளைக்கு இந்த டயலாக் நடந்தா நீங்கள் நினைவு கூறுங்கள் இந்த ராத்திரியை. போன வருஷம் நம்ம ஈஸ்டருக்கு கடந்த காலம், செத்த காலத்திலே உட்கார்ந்துருக்கிற ஆட்கள். புரிஞ்சுதா? இப்போ சாப்பிட உட்கார்ந்த உடனே முதல் டயலாக் என்ன வரும்? ஏமா நீ போன வருஷம் என்ன செஞ்சேன்னு பிள்ளைய சொல்லிச்சுன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சின்ன விஷயம் தாங்க, நீங்கள் பெரிய விஷயத்தெல்லாம் பிறகு செய்யுங்க. ஒரு சாப்பாட்டு விஷயத்தில் கூட உட்கார்ந்த உடனே மனுஷனுக்கு என்ன தோணுது? போன முறை என்ன செய்தோம்? கடந்த காலம். இப்போ மனமாக இருக்குல்ல, சாப்பிட வேண்டியதானே, இது நல்லா தான் இருக்குது. ஏம்மா அடுத்த வருஷம் நம்ம என்ன செய்யணும்னா வான்கோழி பிரியாணி போடணும். இந்த வருஷத்தில் சாப்பிடு, அடுத்த வருஷத்துக்குள்ள அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு என்னதான் சொன்னாலும் சரி, அடுத்த வருஷம் இங்கே புத்தியில் வந்துடும். இப்போ இந்த நேரம். ஆனால் இருப்பதோ நிகழ்காலம், இருப்பதோ வசந்த காலம், இருப்பதோ ஆசீர்வாதத்தின் காலம். ஆனால் மனிதனின் புத்தியோ ஒன்று கடந்த காலத்தில் கிடக்கிறது. அதைத்தான் கல்லறையில் ஏன் தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். அல்லது காணாத கனவுலகத்தில் கிடக்கிறது. கல்லறையில் தேடினாலும் சரி, கனவில் தேடினாலும் சரி, நாம் கடவுளின் பிள்ளைகள் அல்ல. கடவுளின் பிள்ளைகள். இந்த ராத்திரி நமக்கு என்ன கிடைச்சிச்சு? காலை பொழுது என்ன ஆசீர்வாதம்? இன்று இந்த நாள் என்ன ஆசீர்வாதம்? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன். நீங்கள் இப்படியே ஒவ்வொரு நேரமும் யோசித்து பாருங்க. உங்கள் வீட்டுக்காரரு ஒரு வேளை, உங்கள் வீட்டுக்காரமா அல்லது உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு காலையில் ஒரு வேளை நல்ல பையனா நல்ல பிள்ளையா இருந்திருக்கலாம்.
இன்னைக்கு ராத்திரியில் ஒரு வேளை மனம் மாறி இருக்கலாம். அது சரி, உங்களுக்கு என்ன ஜோக்கு நீங்கள் சொல்லுவீங்க? 20 வருஷமாக மாறாதவைய இந்த ஒரு நாள் ராத்திரியில் மாறிட்டு காலையில் எந்திரிச்சு வந்து ஏம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களான்னு ஒன்று என்னல இன்னைக்கு திடீர்னு சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன் என்ன 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 அப்படின்னு நான் கேட்காமலாம் இருப்பேன்? என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா? 20 வருஷமாக வளர்த்தேன், இந்த 18 வருஷமாக குடும்பம் நடத்துகிறேன், எனக்கு தெரியாதா என் புருஷனை பற்றி என் பொண்டாட்டியை பற்றி? அடப்போங்க சாமி, ஒரு நாள் ராத்திரியில் நடக்குமோ அதிசயம்? முடிஞ்சிச்சா? கல்லறையில் தேடிட்டோமா? உயிரோடு இருப்பவரை ஏன் கல்லறையில் தேடு? எந்த நிமிடமும் அதிசயம் நடக்கலாம். அதுதான் உயிரோடு இருத்தல், அதுதான் கடந்து போதல், அதுதான் உயர்ந்து போதல். ரைட் தானா? 10 நிமிஷம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை கண்களை மூடிக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லபடியாக ஜோம் பண்ணிடுவோம். காவடு பிடிமா? இரவு நேரம். கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை திறக்காதங்க. உங்கள் இதயத்துக்குள்ளே இறங்கி பாருங்கள். அன்பு குழந்தைகளே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வாக்கு, கடந்து வா மகனே, துன்பக் கடலை விட்டு கடந்து வா, என் கரத்தை பிடித்துக்கொள். பேதுருவுக்கு கரம் நீட்டினேனே, அதுபோல இந்த இரவு நேரத்திலே உனக்கும் கரம் நீட்டுகிறேன், என்னுடைய கரத்தை பிடித்துக்கொள். அப்படியே கடவுள் கை நீட்டட்டும். கண்ணை மூடிக்கோங்க, அப்படியே அவருடைய கரத்தை பிடிச்சுக்கோங்க. இதோ நீ அப்படியே பார்த்துட்டே போ, முன்னாடியே போ. உன் முன்னால் செங்கடல் கிடக்கட்டும், நீ கண்ணை மூடிட்டு நடந்து போ. நீ நடந்து போய்கொண்டே இரு. உன் முன்னால் ஒரு முள்காடு கிடக்கிறதா, நீ நடந்து போய்கொண்டே இரு. உன்னை நான் என் தோளில் தாங்கிக் கொள்வேன். நீ நடந்து போகிற பாதைகளே உனக்காக பள்ளங்கள் வெட்டி வைக்கப்பட்டிருக்கிறதா, நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. நீ விழுந்து விட மாட்டாய். உன்னை தூக்கி சுமக்கிற கடவுளாக இதோ இஸ்ராயல் மக்களுக்கு போர் செய்கின்ற கடவுளாக வந்தார். அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், எகிப்தியர்கள், ஆண்டவர் அவர்களுக்காக போர் செய்கிறார், ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார், ஆண்டவர் அவர்களை வழிநடத்துகிறார். அன்பு குழந்தைகளை, அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. இயேசுவே, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, எனக்காக உயிர் கொடுத்தவரே, உம்முடைய உயிர்த்தியாக வீணாய் போகாது, உம்முடைய வீர்த்தியாக வீணாய் போகாது. என் தகப்பனே, என் தெய்வமே, உன் கரத்தை பிடித்து விட்டேன். என்னை எழுப்பிவிடும், என்னை தூக்கிவிடும், என்னுடைய அறியாமையில் இருந்து வெளியே கொண்டு வர. அந்த இஸ்ராயல் மக்கள் அடிமைப்பட்டு கிடப்பது சுகம் என்று இருந்தார்கள். நானும் கூட பல்வேறு சமயத்திலே ஆசீர்வாதத்தின் தகப்பனே அந்த இஸ்ராயல் மக்களை போல இருந்து விட்டேன். இப்போது நீர் எனக்கு கொடுத்த வாக்கு வெளியே வா என்பதுதான், செங்கடலை தாண்டு என்பதுதான். இதோ இந்த இஸ்ராயல் மக்களுக்கு சொன்னது போல உம் சீடர்களுக்கு சொன்னீரே, கல்லறையில் தேடாதே, கடந்து போனதில் தேடாதே. நேற்றைய பொழுது வெள்ளிக்கிழமை என்பது உண்மைதான், ஆனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை உயிர்ப்பின் பெருவிழா, உயிர்த்து விட்ட திருவிழா. இந்த உயிர்ப்பு இதோ 50 நாளைக்கு இன்னும் வரும். இன்னும் 50 நாள் இந்த உயிர்ப்பென்று இதோ விண்ணேற்பு பெருவிழா என்று, அதை தொடர்ந்து தூய ஆவி பெருவிழா என்று. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நீர் என்னை சிந்திக்க விட்டிருக்கிறேன், என்னை ஜெபிக்க விட்டிருக்கிறேன். இந்த 40 நாட்களும் எல்லோரும் இணைந்து துக்கம் கொண்டாடினோம். இனி 40 நாட்கள் தனிமையிலே உணர்ந்து சுவைக்க அருள் பெற ஆசீர் பெற நீர் தந்திருக்கிறேன். அந்த ஆசீரை எனக்கு தாரும். ஜெபிச்சுட்டே வாங்க, ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. பள்ளதை தயவு செய்து விடுங்க, உங்க புத்தியிலிருந்து இறக்கி வைங்க. இருந்தால் தயவு செய்து இறக்கி வைங்க. கடந்த கசப்பான அனுபவங்கள், கடந்த காலத்தில் நடந்த அவமானத்தின் அனுபவங்கள், கடந்த காலத்தில் இருந்த உங்களுடைய குற்ற மனப்பான்மை, கடந்த நாட்களில் இருந்த இந்த நேரத்தில் இறங்கிடணும். வெளிச்சம் வந்து உள்ள உட்காரட்டும், உயிர் வாழ்வு வந்து உட்காரட்டும். நம்பிக்கையோடு போகிறேன், நல்லதை செய்யும். நம்பிக்கையோடு போகிறேன், நல்லதை செய்யும். இரவிலிருந்து போகிறேன், விடியலை செய்யும். கடந்து போகிறேன், பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்தில் என்னை குடியமர்த்தும். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நான் அபிரகாமின் பிள்ளை. இதோ அவருக்கு நீர் செய்த எல்லா அதிசயங்களையும் எங்கள் வாழ்க்கையிலும் செய்து தருவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தெய்வமே, நன்றி. இன்றைய வழிபாட்டின் 3வது பகுதிக்கு கடந்து செல்வோம். திருமுழுக்கு வழியாக கடவுளின் பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். கிறிஸ்துவில் நாம் பெற்ற திருமுழுக்கு நம் அனைவரையும் மறு கிறிஸ்துவாக வாழ அழைக்கிறது. நமது நம்பிக்கையை புதுப்பித்து கொள்ளவும், மீட்பின் ஆற்றலை உணர்ந்து கொள்ளவும், நம்முடைய பாவ வாழ்வை உதறி தள்ளிவிட்டு மறு கிறிஸ்துவாக வாழ உறுதியெடுப்போம். நம்முடைய பாவக்கரைகளை அகற்றும் தூய்மையின் அடையாளமாக விளங்கும் தண்ணீரை இப்போது அருள்பணியாளர் புனிதப்படுத்துகிறார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுளின் ஆவியானவர் தண்ணீர் மீது அசைவாடினார். நம்முடைய பாவக்கரைகளில் இருந்து தூய்மைப்படுத்த இத்தண்ணீரிலும் கடவுளின் ஆவியானவர் இறங்கி அசைவாட புனிதப்படுத்த மன்றாடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, புனித எதிர்நோக்கு உண்டாக நமது ஒருமித்த வேண்டுதலினால் துணை புரிய ஆண்டவர் இருக்கிறார். அதனால் புது பிறப்பளிக்கும் ஊற்றை நோக்கி செல்லும் நமக்கு எல்லாம் வல்ல அருள் வர ஆண்டவர் நமக்கு அருள் செய்கின்றார். அனைவரும் எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்கவர்களே, எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் அருள் இத்தொட்டீரின் மீது இறங்கி அருள மன்றாடுவோமாக. இதிலிருந்து புது பிறப்பு அடைவோர் கிறிஸ்துவில் உரிமை பேறு பெற்ற மக்களாக சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. இப்போது புனிதர்கள் மன்றாட்டு. எனவே நமது திருமுழுக்கிலே நாம் பெற்ற ஆவியானவர் நம்முள் எரிய அந்த வார்த்தை பாடுகளை புதுப்பித்துக் கொள்ள அனைத்து புனிதர்களின் உதவியை வேண்டுவோம். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, திருமுழுக்கின் ஊற்று உமக்கு ஈன்றெடுக்கும் மக்களை புதிய மக்களாக மீண்டும் படைக்க உமது பேரிருக்கத்தின் அருள் அடையாளங்களில் நீர் உடனிருப்பீராக. மனிதரைவும் பிள்ளைகளாக்கும் ஆவியானவரை அனுப்புவீராக. இவ்வாறு எளியவராகிய நாங்கள் செய்ய வேண்டிய திருப்பணி உமது ஆற்றலால் நிறைவயன் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இப்போது இந்த தண்ணீர் தொட்டி மந்திரிக்கப்படுகிறது. இதய அமைதியே இறைவா, அருளடையாளங்கள் வியத்தகு முறையில் பயனளிக்க கண்ணுக்கு புலப்படாத வல்லமையை செயலாற்றுகின்றீர். திருமுழுக்கின் அருளை குறித்து காட்ட படைப்பு பொருளாகிய தண்ணீரை பல வகையில் தயார் செய்தீர். இறைவா, தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை அளிக்குமாறு உலகின் தொடக்கத்திலேயே உமது ஆவியார் அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இறைவா, பெரும் வெள்ளத்தினை புதுப்பிறப்பின் அடையாளமாக்கி மறைபொருளாகிய அதே தண்ணீரால் குற்றங்கள் முடிவுறும் நற்பண்புகள் தொடங்கச் செய்தீர். இறைவா, பாரவோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற அபிரகாமின் மக்கள் செங்கடலை கால்நடையாமல் கடக்கச் செய்து திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு முன் அடையாளமாக இருக்கச் செய்தீர். இறைவா, உம் திருமகன் யோர்தான் நீரில் யோவானால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கிய பொழுது தமது விழாவிலிருந்து இரத்தத்தோடு தண்ணீரையும் வடிந்தோடச் செய்தார். தமது உயிர்ப்பிற்கு பின் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாருக்கும் கற்பித்து தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். உமது திரு அவையை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கின் ஊற்றினை திறந்தருளும். இந்த தண்ணீர் உமதே திருமகனின் அருளை தூய ஆவியானவரிலிருந்து பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். இவ்வாறு உமது சாயலால் படைக்கப்பட்ட மனிதன் திருமுழுக்கு அடையாளத்தினார் பழைய பாவ அழுக்குகளெல்லாம் கழுவப்பட்டு தண்ணீராலும் தூய ஆவியாலும் புது பிறப்பு அடைந்து எழுத தகுதி பெறுவார்களாக. ஆண்டவரே, இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதிலும் தூய ஆவியின் ஆற்றல் உம் திருமகன் வழியாக இறங்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவுடன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர் தழுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பிரியமானவர்களே, இப்போது திருமுழுக்கினுடைய வாக்குறுதிகளை நாம் புதுப்பித்துக் கொள்ள இருக்கின்றோம். நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை சொல்லுகிற பொழுதும் நம்முடைய பாவ அறிக்கையை விளக்குகின்ற பொழுதும் விட்டுவிடுகிறேன் என்று ஒருமையிலும் நம்புகிறேன் என்று ஒருமையிலும் நாம் பதில் கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த இரவு நேரத்தில் இந்த திருமுழுக்கின் வார்த்தை பாட்டை கொடுப்பது மிக மிக முக்கியம். ஏனெனில் இந்த நம்பிக்கையினால் தான் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். இந்த விசுவாசம்தான் நம்மை ஒரு புள்ளியில் இணைத்திருக்கிறது. உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களையும் பாப்பரசர் தொடங்கி பங்கு தந்தை வரை அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களையும் ஒருங்கிணைக்கின்றது. எனவே தயவு செய்து நாம் இந்த நம்பிக்கையில் அறிக்கையிடுகிற பொழுது உறுதியோடு இருக்க வேண்டும். அதேபோல் தனிப்பட்ட உறுதிப்பாட்டை நாம் வெளிக்காட்ட வேண்டாம். இந்த மெழுகுதிரி நமது கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் அது எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திற்குள் வந்து தங்கியிருக்க வேண்டும். எனவே பக்தியோடும் ஜெப உணர்வோடும் நாம் இவற்றில் கலந்து கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புதிய திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்படுகின்றோம். எனவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் இவ்வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டு விடுவதாகவும்
புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் பொழுது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது புதுப்பிப்போம். ஆகவே கடவுளின் பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தினுடைய தீய மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணமும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் அன்னை மரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தவரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியானவரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீரினாலும் தூய ஆவியினாலும் நமக்கு புது பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளே தமது அருளால் நாம் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. தேவாலய வலப்புறம் இருந்து என்கின்ற பாடல் பாடப்படும். எனவே இப்போது தண்ணீர் தெளிக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த நடுவில் தண்ணி போயிட்டு அந்த சைடில் அந்த ஆலயத்தின் பக்கத்தில் வருவோம். எனவே கோவிலுக்குள் இருப்பவர்களும் கோவில் வாசலில் இருப்பவர்களும் கோவில் பக்கத்தில் முன்னே வந்து நின்றுக்கோங்க. இந்த மண்டபத்தில் கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் வலதுகை பக்கம் கோவில் பக்கம் நின்றுக்கோங்க. உங்கள் மீது தண்ணீர் பட வேண்டும் என்றால் இந்த பீடத்தில் நடுவில் இருப்பவர்கள் பீடத்தின் நடுவிலே 2 பக்கமும் தெளித்து கொண்டு போகப்படும். முன்னால் நிற்கிற அங்கே கொடிமரம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னே வந்துடுங்க. இதுதான் இந்த தீர்த்தம் தெளிக்கின்ற பவனி. வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இப்போது நம்முடைய விசுவாசிகள் மன்றாட்டு சொல்லப்பட இருக்கிறது. ஆகவே ஆண்டவரை நிறைவான முறையிலே நாம் தேடி வந்திருக்கிறோம். அவர் நம்மை சிறப்பாக வழிநடத்த நமது மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள்.
என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப கிறிஸ்துவின் பாடுகளின் துன்பங்கள் முடிவுற்று உயிர்ப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடும் நாம் அவரிலே என்றும் நம்பிக்கை கொண்டவர்களாக திராட்சை செடியான அவரோடு கொடியாக நாம் இணைந்திருப்பவர்களாக மிகுந்த கனி தருபவர்களாக அவருக்கு மகிமை சேர்த்து அவரின் மகிழ்ச்சி நம்மில் நிலைத்திருக்கவும் நம் மகிழ்ச்சி நிறைவு பெறவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புனித மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப கடந்து போன தவக்காலத்தில் நம்மிலே நாம் உணர்ந்த பாவ காரியங்களுக்கு கல்லறை கட்டிவிட்டு நாற்றமடிக்கும் அழுகிய மனநிலையிலிருந்து விடுபட்டு இருளின் செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் வழியில் புதிய படைப்பாக உயிர்ப்பின் பாதையில் வாழ்வை தொடர இறைவனுக்கு நல் சாட்சிகளாய் திகழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருக்கு ஏற்ற காணிக்கை செலுத்த என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப ஆபேல் தந்த உயர்வான காணிக்கை போல ஏழை கைம்பன் கொடுத்த நிறைவான காணிக்கை போல நாமும் இறைவனிடம் பெற்றதை அவருக்கு உகந்த சிறந்த காணிக்கையாக கொடுத்திடவும் கொடுப்பதை முழு மனதுடன் மனநிறைவுடன் மகிழ்வுடன் தந்திடவும் அவருக்கு என்றும் நன்றியறிந்த மாந்தர்களாக வாழ்ந்திடவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனத்தாழ்மையுடன் மற்றவர்களை உங்களினும் உயர்ந்தவராக கருதுங்கள் என்ற இறைவார்த்தைக்கேற்ப படிப்பு, பதவி, பணம், சாதி, மதம், இனம் இவற்றை காரணம் காட்டி இன்று நாங்கள் வாழும் சமூகத்தில் பல மனிதர்களை இழிவாக நினைத்து அவர்களை புறக்கணித்து ஒதுக்கி வைத்திருக்கின்றோம். அவர்களை மனித நேயத்துடன் கூட நடத்துவதில்லை. இறைவா, எங்களிலேயே மேலோங்கியுள்ள இத்தகைய ஆணவ போக்கினை உயர்வு மனப்பான்மையிலிருந்து விடுவித்து சாயலாக படைக்கப்பட்ட மாந்தர்களில் உம்மை கண்டுணர்ந்து அவர்களுக்குரிய மதிப்பையும் மாண்பையும் கொடுப்பவர்களாக வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அடுத்தவருடைய நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் செயல்பட்டு அவர்களுக்கு உகந்தவராக வாழுங்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப இயேசுவே, நீர் வாழ்ந்த காலத்தில் மக்களின் நலன்களையும் வளர்ச்சியும் கண்முன் கொண்டவராக நன்மை செய்வதை முழு மூச்சாக கொண்டு வாழ்வது போல நாங்களும் பிறரன்பு பணிகளை செய்திடவும் நன்மை செய்ய வேண்டிய இடங்களில் நேரங்களில் அதை சரியான மனிதர்களுக்கு செய்து அவர்கள் வாழ்வில் ஏற்றம் பெற்றிடவும் சோர்ந்து போய் இருக்கும் உள்ளங்களுக்கு ஊக்கமூட்டி வாழ்வில் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்திடவும் வழிகாட்டிடவும் கூடிய நல் மனதினை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமக்கு தேவையான தனிப்பட்ட தேவைகளை மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளை, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற அந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். அனைவரும் அமருவோம். நற்கருணை வழிபாட்டிற்குள் நாம் இப்போது நுழைகின்றோம். எனவே இனி வழக்கம் போல உள்ள வாழ்வு நமக்குள் ஒளிர்வதாக. ஆனந்தம் இல்லை ஆனந்தம்
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, மக்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளோடு இவர்களுடைய மன்றாட்டுக்களையும் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா மறை நிகழ்வுகளால் தொடங்கப்பெற்றவை உமது செயல்களால் எங்களுக்கு நிலை வாழ்வின் அருமருந்தாய் அமைவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி கொண்டாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட ஒழுங்கணிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தொணிச்சாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். இறைவனின்
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 21ஆம் தேதி திங்கள் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 22ஆம் தேதி செவ்வாய் காலை 11:30 மணிக்கு நற்கருணை ஆசீர், தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. திருப்பலியை தொடர்ந்து ஒவ்வொருயிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர், தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 23ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 25ஆம் தேதி வெள்ளி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. மாலை 7 மணிக்கு அண்ணாநகர் குழந்தை இயேசு ஆலயத்தில் கொடியேற்றம், தொடர்ந்து திருப்பலி. 26ஆம் தேதி சனி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. மாலை 7 மணிக்கு அண்ணாநகர் குழந்தை இயேசு ஆலயத்தில் நவநாள் திருப்பலி. 27ஆம் தேதி ஞாயிறு பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு அன்று காலை 7:15க்கு ராஜகோபாலப்பேரிலும் காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும் ஞாயிறு திருப்பலிகள். மாலை 5 மணிக்கு அண்ணாநகரில் சப்பரப்பவனி, தொடர்ந்து 7 மணிக்கு அண்ணாநகரில் திருவிழா திருப்பலி. வருகிற வாரம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்பவர்கள் அன்னை தெரேசாள் அன்பியம். அறிவிப்பு: தமிழ்நாடு முழுவதும் ஆயர் பேரவை அறிவிப்பின்படி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. ஆகவே இறைமக்கள் அன்பியம் சார்பாக ஊர் பொறுப்பாளர்கள் முன்னெடுக்கும் இந்த கணக்கெடுப்பிற்கு ஒத்துழைப்பு கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வழக்கம்போல் இறைமக்கள் அனைவரும் அண்ணா நகரில் அற்புத குழந்தை இயேசு ஆலய திருவிழாவில் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். இன்று மாலை 7 மணிக்கு நம் பங்கு ஆலயத்தில் நற்கருணை ஆசீர் நடைபெறும். அனைவருக்கும் இறை இயேசுவின் உயிர்ப்பு திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மனம் மகிழ்கின்றோம். இந்த நல்ல நாளிலே நாம் நமது பங்கு தந்தை அவர்களுக்கு சிறப்பான விதத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இந்த தவக்காலம் தொடங்கியதிலிருந்தே கூடுதலான பக்தி முயற்சிகள் வழியாக நம்மை ஒருங்கிணைத்து நல்வழிப்படுத்தி இருக்கின்றார்கள். தினமும் காலை 11 மணிக்கு சிறப்பு நற்கருணை வழிபாடுகள், நற்கருணை ஆசீர் வழங்கி நம் உள்ளங்களை இறை பிரசன்னத்தில் நிறைத்தார்கள். தொடர்ந்து நமது சுரண்டை பங்கு தளத்தை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தி வரும் அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஊர் பொறுப்பாளர் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நன்றி கூறி உயிர்ப்பு திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி நமது மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். அடுத்தபடியாக நமது பங்கு தளத்திலே அருட்பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பிரான்சிஸ்கன் அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தந்தை அவர்களோடு இணைந்து இந்த தவக்கால பக்தி முயற்சிகள் அனைத்திலும் தங்களது மேலான பங்களிப்பை கொடுத்தார்கள். அதிலும் குறிப்பாக இப்புனித வார நிகழ்வுகளில் ஓய்வின்றி உழைத்திருக்கின்றார்கள். எனவே தலைமை அருட்சகோதரி உள்ளிட்ட அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்து மகிழ்கின்றோம். அடுத்தபடியாக நமது ஆலய உபதேசியார்கள் திரு விக்டர் மற்றும் திரு அருள்ராஜ் அவர்களுக்கும் தன்னார்வ பணியாளர் திரு சந்தானம் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்து மகிழ்வோம். அடுத்தபடியாக நமது பாடற் குழுவினர் மற்றும் இசை மீட்டுவோருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். புதிய பாடல்களை எல்லாம் நேரம் ஒதுக்கி பயிற்சி மேற்கொண்டு குறிப்பாக இந்த புனித வார வழிபாடுகளை அருமையான விதத்தில் சிறப்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்து மகிழ்வோம். அடுத்தபடியாக இந்த தவக்கால வழிபாடுகள், சிலுவை பாதைகள் அனைத்திலும் தங்களது பங்களிப்பை கொடுத்து சிறப்பித்த அனைத்து அன்பியங்கள், பக்த சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். குறிப்பாக இந்த தவக்காலத்தில் தந்தை அவர்களோடு இணைந்து அதிகாலையிலும் இரவிலும் ஜெபம் மற்றும் சிலுவை பாதைகளை வழிநடத்திய புனித அந்தோனியார் ஜெபக்குழுவினருக்கும் இளையோர் மற்றும் இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக
இந்த உயிர்ப்பு திருநாளிலே ஆலயத்தையும் உயிர்த்த ஆண்டவரின் திருவுருவ குடிலையும் அலங்காரம் செய்வதற்காக உழைத்த தன்னார்வலர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாம் கரவொலி எழுப்பி தெரிவித்து மகிழ்வோம். அடுத்தபடியாக நமக்கு தவக்கால நடைப்பயணம் மற்றும் குருத்தோலை பவனி உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு அனுமதியும் ஒத்துழைப்பும் வழங்கிய காவல்துறை ஆய்வாளர் உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அன்பர்களுக்கும் ஒளி அமைத்து தந்த செல்வன் இசையக உரிமையாளர் திரு செல்வராஜ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நமது ஆலய நிகழ்வுகளில் நமது ஆலய வளாகத்தை சுத்தம் செய்து உதவிய சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நகராட்சி பணியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக புனித வியாழன் அன்று பாதம் கழுவும் சடங்குகளில் இந்த 12 சீடர்களுக்கான துண்டு, பண், பழம் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வழக்கம்போல் வழங்கி தங்கள் பங்களிப்பை வழங்கிய அற்புதா டெக்டைல்ஸ் திரு இன்னாசிஸ், திருமதி மேரி குடும்பத்தினருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்து மகிழ்வோம். அடுத்தபடியாக குருத்து ஞாயிறு அன்று வழங்கப்பட்ட புனித செபஸ்தியாரின் நியமித கஞ்சிக்காக அரிசியாகவும் பணமாகவும் பொருளாகவும் நன்கொடை வழங்கிய அனைத்து உறவுகளுக்கும் அந்த கஞ்சியை தயாரிக்கும் பணியிலும் அதை இறைமக்களுக்கு விநியோகம் செய்யும் பணியிலும் தங்கள் பங்களிப்பை கொடுத்த தன்னார்வலர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்து மகிழ்கின்றோம். இப்போது திருப்பலி நிறைவு பெற்றவுடன் நம் அனைவருக்கும் இனிப்பான பாதாம்பால் வழங்கப்படுகின்றது. இதை வழக்கம்போல் இந்த ஆண்டும் திரு சுந்தர்ராஜன், திருமதி தமிழ்செல்வி குடும்பத்தினர் வழங்குகின்றார்கள். அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். பாதாம்பால் அருந்திய பின் அந்த கப்புகளை ஆங்காங்கே போட்டு விடாமல் அதற்கென வைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டிகளில் போட்டு ஆலய வளாகத்தை தூய்மையாக வைத்திட ஒத்துழைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல இறைமக்கள் தாங்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த சேர்களையும் ஓரமாக எடுத்து அடுக்கி வைத்துவிட்டு செல்ல அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 40 நாளையும் சிறப்பான முறையிலே, குறிப்பாக இந்த கடந்த 3 நாட்களையும் எல்லா விதமான இந்த ப்ரோக்ராம்ஸ் என்று சொல்லப்படுகிற அமைப்பு முறைகள் அனைத்தையும் சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்த ஊர் பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நாம் நமது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, உங்களுக்கு ஏற்கனவே இப்போது அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. தமிழகம் முழுவதிலும் ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்படுகின்றது. மொபைல் வழியாக ஆப் ஒன்று தயார் செய்திருக்கிறார்கள். எனவே அந்த ஆப் வழியாகத்தான் அந்த டேட்டா உள்ளே பதிவு செய்யப்படுகிறது. குறிப்பாக நமது பங்கிலே நம்முடைய கிளை கிராமங்கள் விகே புதூர், அதேபோல் ராஜகோபாலபேரி, அதிசயபுரம் என்னும் கழுநீர்குளம் பகுதிகளுக்கு ஆங்காங்கே அந்த அன்பியத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த மொபைலில் அந்த ஆப் ஏற்றப்பட்டிருக்கிறது. அதன் வழியாக அவர்கள் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எனவே சுரண்டையிலும் அதே போல் அன்பியங்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் அல்லது அன்பியத்தில் இருக்கிற யாராவது ஒவ்வொரு அன்பியத்திற்கு 2 அல்லது 3 பேர் நாளை இரவு இந்த நற்கருணை ஆசிர் முடிந்தவுடன் ஊர் பொறுப்பாளர்களிடம் நான் அதை பற்றி கலந்து பேசியிருக்கிறேன். எனவே அவர்கள் உங்களோடு கலந்து பேசுவார்கள். எனவே நாளை ஒவ்வொரு அன்பியத்திற்கு 2 பேர் அல்லது 3 பேர் அந்த மொபைலில் அந்த ஆப்பை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் அது மிக விறுவிறுவென்று அப்படியே அதிலே அப்லோட் செய்து விடலாம். இது ஒரு கடினமான பணி அல்ல, ஆனால் ஒரு முறையாக சரியாக செய்ய வேண்டிய ஒரு பணி. அந்த அடிப்படையில் இந்த ஒன்றையும் மனதில் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற 6 அன்பியங்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், ஊர் பொறுப்பாளர்கள் உங்களோடு கலந்து பேசுவார்கள். அதுபோல் நமக்கு பவுல் அன்பியம், காமராஜர் நகர் பகுதியில் இருக்கிற பவுல் அன்பியம் மற்றும் நமக்கு அன்னை தெரசாள் அன்பியம் இங்கே கிழக்கு கீழச்சுரண்டையில் இருக்கின்ற வீடுகள், இந்த 2 நம்முடைய பள்ளியிலே வேலை செய்கின்ற லூர்து ஆசிரியர் அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார். அவர்தான் கிறிஸ்மஸ் கேரல்ஸுக்கு அந்த பகுதிகளுக்கு நம்மை அழைத்து கொண்டு வருவார். எனவே அந்த அன்பியங்களை சார்ந்தவர்களை லூர்து மிக்கேல் ஆசிரியர் அவர்கள் தொடர்பு கொள்வார்கள். இவ்வாறாக நமது பங்கு முழுவதிலும் இருக்கின்ற குடும்ப அட்டை வைத்திருக்கின்ற உறுப்பினர்களின் பதிவேடு. எனவே இந்த ரிஜிஸ்டர் ரொம்ப முக்கியம்.
குடும்ப அட்டை இருப்பவர்களுக்கு அந்த ஆப்பிலே பதியப்படும். இது ஒரு வகையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். தமிழ்நாடு முழுவதும் எல்லா மறை மாவட்டங்களிலும் இதை எடுக்க சொல்லி ஆயர் பேரவை கேட்டுக்கொண்டிருக்கிறது. எனவே இதனுடைய முக்கியத்துவம் உணர்ந்து அன்பியங்கள் பொறுப்பாளர்கள் அல்லது தன்னார்வ பணியாளர்கள், ஊர் பொறுப்பாளர்கள் உங்களை அணுகுகின்ற பொழுது சரியான முறையிலே ஒத்துழைப்பு கொடுக்க உங்களை பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு குழந்தைகளே, தவக்காலம் 40 நாட்கள், இது 3வது ஆண்டு. உண்மையிலேயே சுரண்டை இந்த அந்தோணியார் ஆலயத்தில் முழுவதுமான ஒரு ஆன்மீக அருளை அதிகமாய் உணர்தல் என்பது நிறைவாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே காலையில் 1 மணி நேர ஆராதனை, 11 மணி முதல் 12 மணி வரை 1 மணி நேர ஆராதனை, நற்கருணை எடுத்து வைத்த ஆராதனை. அது பிறகு மாலையில் திருப்பலி அல்லது இந்த சிலுவை பாதை ஆராதனை நடைபெறுகிறது. மாலை நள்ளிரவு 9:30 மணிக்கு தொடங்கி 10:30 மணி வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஏறக்குறைய இந்த தவ காலத்திலே 40 நாட்களும் நாள் முழுவதும் ஆன்மீகத்தால் நிறைந்திருக்கின்ற ஒரு காரியம் என்பது பல பங்குகளில் இல்லாத ஒரு காரியம். ஒரு சில பங்குகளில்தான் இப்படி முழு ஆன்மீகத்தை உள்வாங்குகின்ற காரியம் உண்டு. அப்படி என்றால் இன்னும் சிறப்பான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். எனவே இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் உணர வேண்டும், வாழ வேண்டும் என்று நான் பங்கு தந்தை என்கின்ற முறையிலே உங்களுக்கு ஜெபித்திருக்கிறேன், ஆசீர் வழங்கியிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த உயிர்ப்பு பெருவிழா ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்லிக் கொள்கிறேன். அனைவரும் கைத்தட்டிக் கொள்வோம். முடிந்த பிறகு இந்த ஈஸ்டர் வாழ்த்துக்களை நாம் இன்னும் ஒருவரோடொருவர் பகிர்ந்து கொள்வோம். அன்பு குழந்தைகளே, இதனுடைய வெளிப்பாடாக இந்த 3வது ஆண்டிலே நீங்கள் நமது ஆலயத்தின் வளர்ச்சியை அறிவீர்கள். குறிப்பாக ஜெகன் அவர்கள் இந்த தவ காலத்தை பற்றி ரொம்ப அழகாக எழுதி வாசித்தார். அது ஒரு தகவலாகவும் நமக்கு இருக்கிறது. என்னெல்லாம் செய்திருக்கிறோம், எத்தனை பேர் உள்ளே இருந்து உழைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் அருமையான ஒரு டாக்குமெண்ட். பிரியமானவர்களே, இந்த 3 ஆண்டு கழித்து இந்த 4வது ஆண்டு ஆரம்பிக்கின்ற பொழுது முழு இரவு ஜெபம் அல்லது நள்ளிரவு ஜெபம், அந்த 9 மணி முதல் 12 மணி வரை இந்த வியாழக்கிழமை செய்தோம் இல்லைங்களா? அதுபோல் குறிப்பாக கெத்சமனி அனுபவத்திற்கான ஒரு விண்ணப்பத்தை செய்யலாம். விடிய விடிய என்பது அவ்வளவு இயலுமா என்று தெரியவில்லை. குறைந்தது ஒரு 3 மணி நேரம் எல்லோரும் வருவார்கள் என்று நாம் கலந்து பேசியிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் கடந்த தவ காலத்தில் நாம் அதை செய்தோம், ஏப்ரல் மாதத்தில். எனவே மே மாதம் தலை வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை, ஆங்கில மாதத்தினுடைய அந்த தலை வெள்ளிக்கிழமைகளில் இதை நடத்தலாம் என்று கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது வசதியாக இருக்கும் என்று. எனவே 9 மணி முதல் 12 மணி வரை மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம் என்று நற்கருணை எடுத்து வைக்கப்பட்டு வெளியிலிருந்து நமக்கு அருள் தந்தையர்கள் வருவார்கள். வந்து அந்த 3 மணி நேர ஆராதனை சிறப்பாக நடைபெறும். அது ஒரு கெத்சமனி அனுபவம். ஆண்டவர் அந்த இரவு நேரத்தில் தன் சீடர்களை விழித்திருந்து ஜெபிக்க கேட்டார். எனவே நாம் ஜெபிக்கிறோம். இங்கே ஆலயத்திற்கு வெளியூரிலிருந்து வருகிறவர்களுக்கு தங்குவதற்கு இந்த மண்டபத்தில் இந்த தவக்காலம் 40 நாட்களும் ஏறக்குறைய நம்மவர்கள் நிறைய பேர் தங்கியிருந்தார்கள். 40-50 பேர் தங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தங்குவது ஒரு கடினமான காரியம் அல்ல. தண்ணீர் வசதிகள், கழிப்பிட வசதிகள் நமக்கு இங்கே இருக்கின்றன. அப்படி தங்குகிறவர்களுக்கு மறுநாள் காலை, சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு ஒரு சிறப்பு திருப்பலி நடைபெறும். இது நம்முடைய இந்த திருத்தலத்தை உயர்ந்த ரக திருத்தலமாக மாற்றுவதற்கான ஒரு ஆன்மீக பயிற்சியாகவும் இருக்கிறது. எனவே தயவுசெய்து இந்த நல்ல நாளில் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது மனதில் வைத்துக் கொள்ளவும், இதற்காக ஜெபிக்கவும், முழுமையாக இந்த வழிபாடுகளில் நீங்கள் நமது பங்கின் பிள்ளைகள் முதலில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து மற்றவர்கள் யார் வந்து கலந்து கொண்டாலும் அது ஆசீர்வாதம் தான். ஆனால் இது நமக்காக, நாம் முதலில் அதில் இணைந்திருப்பதற்காக பேசப்பட்டிருக்கிறது, திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த தவ காலத்திலே கலந்து கொண்ட அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையிலே. எனவே அன்பு குழந்தைகளே, தயவுசெய்து இதை மனதில் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்த கொடைக்காய் உமக்கு நன்றி கூறுகின்றோம். பாஸ்கா அருளடையாங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருப்போமாக. ஆண்டவராக்கி அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல கடவுள்
இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல் அனைத்திலுமிருந்தும் உங்களை கருணையுடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் குடைகளால் உங்கள் அனைவரையும் நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவிற்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். அல்லேலூயா அல்லேலூயா.